சேர்ந்து ஆண்டவர் ஆராதிக்கலாமா? ஆர் யூ ஆல் ரெடி டு வர்ஷிப் காட்? நல்லா கை தட்டணும், நல்ல சத்தமா பாடணும், முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சொல்லுங்க சரீரத்தோடு இல்லையா? சரீரம் கை தட்டணும், நல்லா வாயை திறந்து பாடணும், நல்லா ஆண்டவரை உயர்த்தணும். ப்ரொஃபட்டிக் டிக்ளரேஷன்ஸ்லாம் வரும்போது அதை அறிக்கை செய்யணும். அது ரொம்ப பவர் இருக்குது. ஆமாம், விசுவாசம் நீங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கிறது ஃபைன், ஆனால் வாயினால் அறிக்கை செய்யணும்னு ரோமர் சொல்லுது. நீங்கள் வாயை திறந்து அறிக்கை பண்ணணும். எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை சத்தமாக அறிக்கை பண்ணி பாட போகிறோம். கேன் வி ஆல் சிங்? ஜி மைனர் கொடுத்துருங்களேன். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மை அன்றி யாரும் இல்ல. அவரை பார்த்து சொல்லுங்க, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சொல்றீங்களா? அத சொன்ன சொல்லை உண்மையன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை, எல்லாரும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும் போது அவர் சொல்லுவார், இப்பதான் ஆரம்பிக்குதுன்னு. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீர் சொல்லி கேளா சூழ்நிலை எதுவும் இல்லை. சூழ்நிலை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொல்லுங்க, சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. இப்ப நீங்க சொல்லுங்க, சொன்ன சொல்லை உண்மையன்றி, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு. கையை உயர்த்தி நீ சொல்லி புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. தலைக்கு மேல தட்டுங்க. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. சொல்லுங்க, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும். நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன் கைவிட மாட்டேன் என்று. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன் கைவிட மாட்டேன் என்று. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை சொன்ன சொல்லை இன்னும் நல்ல உற்சாகமாக கை தட்டலாம். ஆராதனை வார்த்தையை, அவர் வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும். சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ. இந்த யாக்கோபை தேசத்தின் தலையாக்கி நீ. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும். உங்களுக்கு அப்படியே செய்வார். ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும். ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்க
வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. சொல்லுங்க, உம்மை நம்பி வந்தேன் நான், உம் தயவென்னை. கையை உயர்த்தி வெறும் கையா கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் வெறுமையா வந்தோம்பா. இன்னைக்கு எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்களே, கையை தட்டி எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே உம்மை நம்பி வந்தேன் நான், வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. மேல உம்மை நம்பி, உம் தயவென்னை. கையை உயர்த்தி சொல்லுங்க, வெறும் கையா இரு பரிவாரங்கள் எனக்கு தம்பி. வெறும் கையா இரு பரிவாரங்கள். எல்லோகே உம்மை துதிப்பேன். இரு பரிவாரத்தை சொல்ல, I need drums on the monitors for me. இரு பரிவாரத்தை சொல்ல. பரினா குதிரை. பரினா என்னது? தமிழ் தெரியும்ல, சொல்லுங்க சத்தமா. பரினா என்னது? பரிவாரம் அப்படின்னா அந்த நாட்கள்ல ஒரு தேசத்தின் ராஜாவுடைய சொத்து, ஒரு தேசத்தின் ராஜா இருக்கான்ல, அவனுடைய மொத்த சொத்தையும் பரிவாரம் என்று சொல்லுவார்கள். ஒரு தேசத்துடைய ராஜாவுடைய மொத்த சொத்து தான் ஒரு பரிவாரம். வெறுமையா போனோம்னா கர்த்தர் திருப்பி வரும்போது இரு பரிவாரங்களை தந்தார்னா 2 தேசத்தின் ராஜாக்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குமோ. ஆண்டவரே, கை தட்டி விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுங்க. 2 தேசத்தின் ராஜாக்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குமோ அதை ஒருத்தன் கையில கொடுத்தார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க பரிவாரம் சொல்லும்போது உங்க கண்கள்ல தேசங்கள் தெரியட்டும். ஆண்டவரே, முதல் ஆமென் சொன்ன அந்த 100 பேருக்கு உடனே கிடைக்கட்டும். ஆண்டவரே, நல்ல உரத்த சத்தமாய். ஒருவேளை எனக்கு தங்க வேண்டாம், எனக்கு பொண்ணு வேண்டாம், வெள்ளி வேண்டாம், விட்டுரு. உனக்கு கர்த்தர் தேசங்களை திறக்கட்டும். உனக்கு தேசங்கள் பரிவாரங்களா வரட்டும். ஏல் எல்லோகே ஏல். உம்மை நம்பி வந்தேன் நான், வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. உம் தயவென்னை சொல்லுங்க. வெறும் கையாய் இருப்பறி. அமேசிங். வெறும் சூப்பரா பாடுறீங்க. இரு இதை விட என்ன சந்தோஷம்? கை தட்டி வெறும் கையா, வெறும் கையா வெறும் இரு. காயப்பட்டு கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக என்ன செஞ்சாரு? உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திக்கையாவையும் திரும்ப தந்தீர். இன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கு செய்வார், உங்க குடும்பங்களுக்கு அதை செய்வார், இந்த சபைக்கு அதை செய்வார். கொஞ்சம் சந்தோஷமா ஆராதிக்கலாம்.
acclamation. El Elohe, El Elohe, El Elohe. பின்னால உட்கார்ந்து இருக்கிறவங்க நல்ல கை தட்டணும். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் கை உயர்த்தி பரதேசியா நான் தங்கினதை சுதந்திரமாக பரதேசியா சுதந்திரமாக மாற்றி தந்தீரே. இன்னைக்கு ராத்திரி ஏல் எல்லோகே இங்க இருக்கிறான். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி உம்தயவென்னை ஒரு நிமிஷம் கை உயர்த்தி வெறும் கையாய் இரு பரிவாரங்கள் வெறும் கையாய் இரு பரிவாரங்கள் come on பட்டாபிரா give him the glory. Oh yes, one more time. உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். ரெண்டு கையை தட்டி சொல்லுங்க. உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் உன் மீட்பர் துதிப்போரை கைவிட மாட்டார். ஓ துதிப்போரை கைவிட. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொல்லுங்க. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். நம்மை நன்றியுடன் பாட. நல்ல கை தட்டி தொடர்ந்து துதி செய். உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். சொல்லுங்க. வறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை நல்ல சத்தமா தொடர். உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீவ சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீவ சொல்லை நடு நின்று நீக்கி. மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி. லிரிக்ஸ் போட்டுருங்க. கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய். உன் மீட்பர் உயிரோ டிக்ளேர் பண்ணுங்க.
சோர்ந்து போகாமல் தொடர்ந்து துதி செய். உன் மீட்பர் தொடர்ந்து துதி செய். உன் மீட்பர் இப்படி சொல்லலாம், தொடர்ந்து ஊழியம் செய் மனமே. உன் மீட்பர் one more time, தொடர்ந்து ஓடிடு மகனே, உன்னை அழைத்தவர் உயிரோ. கையை உயர்த்துமே, கையை உயர்த்துமே. சோர்ந்து போகாமல் ஓடிடு மனமே, உன்னை படைத்தவர் உயிரோ. ஓ glorious, தொடர்ந்து ஓடிடு மகளே, உருவாக்கினவர் உயிரோ. கையை உயர்த்துங்களேன். எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறார், உங்க குடும்பங்களுக்கு எவ்வளவு தந்திருக்கிறார், உங்கள் பிள்ளைகளை எப்படி உயர்த்துவேன்னு சொல்லி இருக்கிறாரு, உங்களுக்குள்ளிருந்து எப்படி மகிமையாய் வெளியே வருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. உடைந்து போன அலங்கமாய் இருக்கிற உன் வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் சிறந்த அலங்கமாய் நிறுத்துவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் சொன்னதெல்லாம் நிச்சயமாய் செய்வார். இப்பொழுது உன்னை சுற்றிலும் போய் கொண்டிருக்கிற சில சூழல்களை பார்த்து உன்னை யாரும் உற்சாகப்படுத்த இல்லாததுனால, உன்னை குறை சொல்வதனால ஒருபோதும் துவண்டு விடாதே, சோர்ந்து போகாதே, தொடர்ந்து துதி செய். ஓ உன் மீட்பர், that's right சத்தமா, தொடர்ந்து துதி செய். ஓ உன் மீட்பர். என்னை பாருங்களேன், இப்ப நீங்க எல்லாரும் என்ன பார்த்து சொல்லுங்க, தொடர்ந்து ஓடிடு மகனே. சொல்லுங்க, உன்னை அழைத்தவர் உயிரோடு இருக்கிறார். உன்னை நான் உங்களை பார்த்து சொல்லுங்க, தொடர்ந்து ஓடிடு சபையே, உன்னை அழைத்தவர். அது எல்லாருக்கும் வராது, அவரோடு வாழ்கிறவர்களுக்கு மட்டும்தான். அவர் இல்லாம அடுத்த ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாதுன்னு அவரோடு உறவில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தையின் மதிப்பு தெரியும். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க குடும்பத்தை விட, சொந்த பந்தங்களை விட, உங்களை அழைத்தவருடைய உறவு, the relationship between you and the one who called you, உங்களை அழைத்தவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவிற்கு பாருங்க, அது வேற யாராலும் முறிக்கப்பட முடியாதுங்க. எந்த சூழலையும் அவர்களை விட்டு கொடுக்க மாட்டாருங்க, அவர்களை கைவிடவே மாட்டாருங்க, அவர்களை தொடர்ந்து நடத்த செய்வாருங்க. ஓ தொடர்ந்து ஊழியம் செய். ஓ உன்னை அழைத்தவர் கின்றார் துதி போரை. கை உயர்த்தி அந்த மாடியில கை என்னாச்சா தூதி. ஆண்கள்லாம் நல்ல கை, நீங்க கைவிட மாட்டார் மட்டும் சொல்லுங்க, தூதி போரை. ஓ ஜெபி போரை. ஓ விசுவாசியை உங்கள் ஊழியத்தை, ஓ உங்கள் திருச்சபையை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பங்களை கையை உயர்த்தி தொடர்ந்து துதி செய். உன் மீட்பர் ரிபவரரஷே தொட மனமே, உன் மீட்பர் உயிரோ. என்னப்பா கைவிட, ஓ என் தகப்பன். கைய காணுமே, என் தகப்பன். ஓ என்னப்பா என் ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. சொல்லுங்க, ஏன் ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்
உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. சொல்லுங்க, உம்மை நம்பி ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு. என்ன பாருங்களேன், அவரை நம்புகிறவர்கள் தோற்று போவதே இல்லை. எல்லாரும் ஆமேன்னு சொல்லணும், அதை நம்புறவங்க எல்லாம் ஆமேன்னு சொல்லணும். அவரை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் தோற்க சம்மதிப்பதே இல்லை. இந்த சபையில உட்கார்ந்து இந்த குட்டி பிள்ளை பையன்ல இருந்து ஊழியர்கள் வரை பெரியவர்கள் எல்லாருக்கும் சொல்றேன், உங்க யாரையும் அவர் கைவிடவே மாட்டார். நீங்க ஒருபோதும் கைவிடப்பட்டதாய் சரித்திரம் இருக்கவே இருக்காது. மொத்த வேதத்தை வாசிச்சு பாருங்க, மொத்த பைபிளையும் வாசிச்சு பாருங்க. அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவரை நம்பி நின்றவர்கள் தலை குனிந்ததாய் சரித்திரமே இல்லை. சொல்ல போறீங்க, என்னை கையேந்த விடல, என்னை தலை, அப்படி உண்மையிலே தலகுனிய விடல நான் மட்டும் பாடுங்க, இல்லைன்னா பாடாதீங்க. என்னை கையே, என்னை என்னை கையேந்த, என்னை உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம். குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவள் நான், அமர்ந்தவள் நான். குப்பையில் பிறந்து கிருபையால் அமர்ந்தவள் நான், அமர்ந்தவள் நான். உம் கிருபைக்கு உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏல்ஈரே, போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே, அதிகமானவர். ஏல்ஈரே, அந்த பக்கம் சத்தமே இல்லையா பின்னால? என் தேவையிலும் அதிகமானவரே, அதிகமானவரே, என்னை கையேந்த விடல், என்னை தலை குனியவும் விடல், என்னை. அதெல்லாம் பர்சனல் டெஸ்டிமனிங்க, இருதயத்திலிருந்து சொல்லுங்க. என்னை தலை குனியவும், ஓ என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவர். சொல்லுங்களேன், அழகா சொல்லுங்களேன். உம்மை நம்பி ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போனதாக சரித்திரம். கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிலையா ஒரு, என்னை சிதையாமல் என்னை இந்நாள் வரை சுமந்தவரே. என் நினைவாய் சொல்லுங்க, சொல்லுங்க. எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே,
நன்றி நன்றி. ஓ, அது போல இது லைவ் போயிட்டு இருந்தேன் பாஸ்டர். ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒருத்தர் என்னை கால் பண்ணாங்க. இதை லைவ்ல தைரியமா சொல்றேன்னு அவங்களும் பார்ப்பாங்க. எனக்கு தமிழ்நாட்டில் I look up to some anointed people who carry the heart of a child. இந்த குழந்தை மாதிரி ஹார்ட் இருக்கிற சில ஊழியக்காரங்க இருக்காங்க. அதில் ஃபாதர் பெர்க்மன்ஸ் முக்கியமான ஆள். அவரு நான் கேள்விப்பட்டேன், நான் அரெஸ்ட் ஆகி 2-3 நாள் அவர் சாப்பிடலையா. சொன்னார், என் பிள்ளைய கூட்டிட்டு போறாங்கடா, என் பிள்ளைய கூட்டிட்டு போறாங்கடா, என் பிள்ளைய எப்படியா காப்பாத்துக்கடா, அவன் தப்பு செஞ்சிருக்க மாட்டான்டான்னு அழுதாராம். என்னை வந்து ஜெயிலில் வந்து வக்கீல்கள் பார்த்தாங்க. சொன்னாங்க, ஃபாதர் சாப்பிட மாட்டேக்காருங்க, ஃபாதர் சாப்பிட மாட்டேக்காரு, என் பிள்ளைய காப்பாத்துங்கன்றார். ஏன் சொல்றேன்னா, அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். சொன்னார், டேய் என்னடா எபினேசரை தூக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு. டேய் எனக்கே இந்த வார்த்தை வரலையடா, கரு போல காத்தீர் செதையாமல் எப்படா பாட்டுன்னு சொல்றான். இந்த பாட்டை நான் வந்து இந்த ஆன்லைன்ல பாக்குறவங்க இதை மட்டும் எடிட் பண்ணி ஜான் ஜெபராஜ் ஃபாதர் பெர்க்மன்ஸை பற்றி கூறினது என்ன அப்படிலாம் டாபிக் போடாது, விட்டுருங்க, ஜனங்கள் ஆராதிக்கிட்டு. அந்த பாட்டு எழுதுற அன்னைக்கு நைட்டு ஒரு பாட்டு ஒரு 20 நிமிஷத்துல எழுதி முடிச்சிட்டேன். ஆனா ஒரு 2-3 மணி நேரம் அதை பாடிட்டே இருந்தேன். கண்ணில் அப்படி கண்ணீர் வந்துட்டு, என் கண்ணில் நான் பார்த்த காட்சி ஒரு கருப்பை. அதுக்கு முன்னால நான் வேற லிரிக்ஸ் எழுதுனேன். அதுக்கு ஆக்சுவலா என்னை இதுவரை சுமந்தீரே நன்றி, உதவிகள் செய்தீரே நன்றி, அப்படிதான் எழுதுனேன். ஆனா திருப்தி வரல. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இது போதாது. ஆண்டவர் எனக்கு உடனே இந்த காட்சியை காமிக்கிறாரு. உன்னை நடத்தினா சுமந்தனான்னு கேட்டார். சுமந்தீங்கப்பா. அப்ப நான் உடனே தோள் மீது சுமந்தீரே நன்றி, புயம் என்னை சுமந்ததே நன்றி, அப்படிதான் எழுதுனேன். உடனே அவர், அப்படியாடா, எல்லாரும் அப்படி எழுதிட்டாங்களாடா, நான் உன்னைய கையிலையா சுமந்தேன், உன்னைய தோல்லவா சுமந்தேன்னு. நான் உடனே அதுக்கு மேல ஒண்ணும் இல்லையே, தலை மீது சுமந்தீரேன்னு எழுத முடியாது. உடனே நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், நீங்க ஏதாவது சொல்லுங்க, ஆக்சுவலா நான் உன்னை எப்படி சுமந்தேன்னா அப்படின்ட்டு அவர் காமிச்சாரு பாரு. ஒரு கரு போல என்னை சிதையாமல் சுமந்தீரே. எத்தனை முறை உன்னை சிதைக்க வந்தான் பிசாசு. எத்தனை மனிதர்கள் பிசாசை விட கொடூரமாய் உங்களை சிதைக்க வந்தார்கள். உங்கள் ஊழியத்தை சிதைக்க வந்தவர்கள் அநேகர், உங்கள் பெயர்களை சிதைக்க வந்தவர்கள் அநேகர், உங்கள் தரிசனங்களை சிதைக்க வந்தவர்கள் அநேகர். உங்களை கெடுத்து உங்களை இல்லாம ஆக்கணும், நீங்க இருந்த அடையாளமே இருக்கக்கூடாதுன்னு உங்களை சிதைக்க வந்தது எத்தனையோ பேர். ஒரு கரு போல சிதைய உடலையே அவர்களை சிதைய உடலையே. ஒரு என்னை அந்த வரியை மட்டும் மறுபடியும் பாடுங்களேன். ஒரு கரு போல, ஒரு கரு போல என்னை சிதையாமல், ஒரு கரு போல, ஒரு என்னை சிதையாமல் என்னை. அந்த எபினேசரை உயர்த்த விரும்புகிறவர்கள் கை உயர்த்தி, எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே, சுமந்தீரே
என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. உண்மைதாங்க. ஒன்றுமே இல்லாமல் நன்மையால் ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் ஒரு தகப்பன் உம்மை போல கருவை போல சுமந்தார். அதுதான் பெரிய அற்புதம். ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது. நான் இது கிருபையொன்றுமில்லை. இது கிருபையே, இது கிருபையே. சபையே சத்தமா கண்களை மூடி just think of situations when the enemy planned to smash you down. சத்துரு உங்களை சிதைக்க நினைத்த தருணங்கள் எத்தனை இருந்தது. சில நாட்கள் யோசித்தோம், அடுத்த நாளை என்னால் சந்திக்க முடியாது, அடுத்த நிமிடத்தை என்னால் சந்திக்க முடியவில்லை. இந்த வருஷத்துல நான் எப்படி ஆண்டவரே கால் எடுத்து வைப்பேன், இந்த மாதத்தை எப்படி தொடங்குவேன், போதும் ஆண்டவரே. இங்க சிலர் இருக்கிறீங்க, என்னை எடுத்துக்கொள்ளலாம் நீங்க ஜெபிச்சிருக்கிறீங்க, ஆனால் உங்களை அவர் சிதைய விடல, உங்களை சிதைய விடல, அவர் சிதைய விடல, சிதைய விடல. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணி, உன்னை தொட விடல அவர். உன் சத்துருக்கள் உன்மேல் மகிழ ஒட்டுவதற்கு அவர் அனுமதிக்கவே இல்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் சத்துரு என் வீழ்ச்சியை கொண்டாடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கல. உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், சத்துரு உங்கள் வீழ்ச்சியை கொண்டாடுவதற்கு
தேவன் ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டார். God will never allow the enemy to celebrate your downfall. நீங்கள் நிமிர்ந்து நிற்பீர்கள், நீங்கள் நிமிர்ந்து நிற்பீர்கள். உங்கள் அலங்கம் நிமிர்ந்து நிற்கும். நீங்கள் தவிடுபொடியாக வேண்டும் என்று உங்களை சுற்றிலும் படையெடுத்து நின்ற எல்லா பார்வோனின் சேனைகளையும் கர்த்தர் செங்கடலுக்குள் எப்படி அவர்களை அமிழ பண்ணி அழித்தாரோ, அந்த தடயமே இல்லாமல் ஆக்கினாரோ, இப்பொழுது சிலருக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையை கேட்டு அதை கனம் பண்ணி ஏற்றுக்கொண்டு அதை உடனடியாக உங்களுக்கென்று ஆக்கிக் கொள்ளுகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை தேடியும் காணாதிருப்பீர்கள். இன்றைக்கு ராத்திரி நீ செங்கடல் வழியாக புதிய பயணத்தை தொடங்குகிற ராத்திரி மட்டுமல்ல, இனிமேல் உன்னை துரத்துவதற்கு பார்வோனும் அவன் சேனையும் இல்லாமற் போகிற ராத்திரி. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல 2 கைகளை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷையில் பேசி முன்னால் இருக்கிறவங்க, பின்னால் இருக்கிறவங்க, ஊழியர்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், the glorious cloud fill this place. ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம் இப்பொழுது இந்த சபையை மூடுகிறது. அவருடைய திவ்ய பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருகிறது. இன்று கண்ட எகிப்தியனை நீ இனிமேல் காண்பதில்லை, 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 காண்பதில்லை. முதல் நாள் ராத்திரி யோசேப்பை சிறைச்சாலையில் அடைத்து சிறை காவலர்கள் பூட்டை போட்ட பொழுது அவனை கைதியாக அடைத்தார்கள். ஆனால் மறுநாள் காலையிலே அதை பூட்டு திறக்கப்படும் பொழுது அவன் பிரதம மந்திரியாக வெளியே வந்தான். இங்க இருக்கிற சிலருக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், சத்துருக்கள் போட்ட பூட்டை நாளை காலை கர்த்தர் திறப்பதை போல இன்னைக்கு ராத்திரி சிலருக்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் வாங்கிக் கொள்றவங்க மட்டும், வேடிக்கை பார்க்கிறவங்க பார்க்கட்டும். இது ஆவியின் மண்டலத்தில் சில மாற்றங்கள் நடக்கும் நேரம். ரகபல ரகதல நகதல ரகதல சண்டலரே ரிகானா மாயாதா ரகதோ ரிபாரகதலே ரிபாராப்ரோட்டோ. பூட்டுகிறவன் சத்துருவாய் இருந்தாலும் திறக்கிறவர் கர்த்தராய் இருப்பார். கர்த்தரை திறப்பார், உன் தேவனை திறப்பார். உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கிறிஸ்து இயேசு ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாகிய அந்த தேவன் இன்று ராத்திரி இந்த திருச்சபையில் ஆராதிக்கிற, விசுவாசிக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை கனம் செய்கிற ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது, உன் பூட்டை திறப்பாய், வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்வாள்களை முறியடிப்பேன், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் எனக்கு எந்த மனுஷனும் தர வேண்டாம், எனக்கு எந்த மனுஷன் ரெக்கமெண்டேஷன் வேண்டாம். எனக்கு ஒருவரை தெரியும், நான் நம்புகிறது அவராலே வரும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவரால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி சொல்லுங்க. வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த கூட்டம் முடியும் பொழுது அநேக பூட்டுகள் உனக்கு முன்பதாய் உடைந்து சிதைந்து கிடக்கும். இனி உன்னை தடுப்பவன் யார்? இதோ இதோ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்ததே. ரகமலரே சவரவரரோ
மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை. நீரெந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. சொல்லுங்களேன். மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை. நீரெந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கெதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கெதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு. நீங்கதாம்பா, நீங்க என் நம்பிக்கை, உம்மையன்றி உம்மையன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடப்பவரே. கலங்கின கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு. நல்ல சத்தமா சொல்லுங்க. உம்மையன்றி உம்மையன்றி தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீர் உண்டு. தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீர் உண்டு. தேவையை காட்டிலும் பெரியவர் நீர் அல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீர் அல்லோ. சொல்லுங்க. நினைப்பதை பார்க்கிலும். அப்படி ரெண்டு கை அப்படி வானத்துக்கு நேரம் உயர்த்தி உயர்த்தி, நீங்கதாம்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. சத்தமா உம்மையன்றி. மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை. நீரெந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. தோல்விகள் நாவுகள் பொய் சாட்சி சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீங்க உண்டு. நீங்க கை தூக்கி சொல்லுங்களேன். அதான்
அவர் கேட்கட்டும், அவர் சந்தோஷப்படட்டும். சொல்லுங்க, நீங்க. வேற யாரும் இல்ல டாடி, எங்களுக்கு நீங்க தான், எங்களுக்கு நீங்க தான்ப்பா. ஓ நீங்க தான்ப்பா, நீங்க